இந்த திராவிட இயக்க கருத்தியல் இந்த 100 ஆண்டுகளில் இந்த மண்ணை பண்படுத்தி அது ஒரு முற்போக்கு அரசியல் களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. மார்க்சிய பார்வையை சொல்ல வேண்டும் என்றால் கருத்து முதல்வாதத்தை உடைத்தெறியக்கூடிய ஒரு பெரும்படியை திராவிட இயக்கம் செய்திருக்கிறது. இந்த கருத்து முதல்வாத பணியோடு பொருள் முதல்வாத பணியையும் இணைத்து மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் சிவப்பு நிறத்தை கொடியில இணைத்திருக்கின்றார். அந்த இரண்டையும் இணைத்த ஒரு புள்ளிதான் நம்முடைய அரசியலாக இந்த மண்ணுக்கு ஏற்ற மார்க்சியம் என்று நம் எளிய மொழியில் பேசுகின்ற அரசியலாக நமக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய நீண்ட அரசியல் பங்கேற்புகளிலே அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புள்ளியில் மிக கவனமாக மிக தெளிவாக இருந்தார். அது தமிழருடைய சுயமரியாதை என்கின்ற அந்த உணர்வில் அதற்கான என்ன நகர்வுகளை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்து முடித்தார். அந்த சுயமரியாதை என்கின்ற ஒன்று இருக்கும் பொழுதுதான் இங்கே சமத்துவம் அல்லது பொது உடைமை என்பதும் சாத்தியமாகிவிடுகிறது. அது இல்லாமல் போகும் என்றால் வெறும் அரசியல் பதவிகள் மட்டுமே நமக்கு வாய்க்கும், நமக்கு சூத்திரன் பட்டம் போகாது என்று மிக தெளிவாக பேசினார். அதே போல இந்தியாவிலே இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அந்த இரட்டை தன்மையை தொடர்ச்சியாக அமலப்படுத்தி வந்ததில் மிக முக்கியமானது அவர்களுடைய இந்த இரட்டை நிலை. வெள்ளையர் ஆட்சி ஒழிய வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள், ஒழிய சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை என்பதை தொடர்ச்சியாக அமலப்படுத்தி வந்தார். மோதிலால் நேருவினால் முன்வைக்கப்பட்ட அப்பொழுது தோற்கப்பட்ட இந்தியாவிற்கான மாதிரி அரசியல் சாசனத்தை முழுவதுமாக அமலப்படுத்தினார். கிட்டத்தட்ட அதனுடைய மாதிரியை தான் பிற்காலம் வரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இரட்டை ஆட்சி முறை என்று சொல்லி அதிகாரத்தை 2 தரப்பினரிடத்திலே பிரித்து கொடுத்து செய்யக்கூடிய அனைத்துமே இந்த மக்களை அதிகாரமற்றவர்களாக மாற்றிவிடும் என்று அந்த காலத்திலிருந்து இன்று வரை அவர்களுடைய இறுதி காலம் வரை அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அப்ப இந்த அதிகாரத்தை 2ஆக பிரிப்பது என்பது நாட்டினுடைய கட்டமைப்பு எந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பனால் அந்த காலத்திலேயே உருவாக்கி வைத்ததை அன்றே அம்பலப்படுத்திய அரசியல் தான் அந்த அரசியல். அதிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கத்தை மிக தெளிவாக மிக துல்லியமாக முன்வைத்தார். இது தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கம், அதாவது பெரியாரினுடைய இந்த அரசியல் கருத்தியல் முழக்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அகாடமிஷியனுடைய வார்த்தைகளில் இருந்து வருவதாக இல்லாமல் எளிய மக்களுக்கு புரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக இருந்தார். அவர் இன்டலெக்சுவலாக காட்டிக் கொள்வதற்கு ஒரு அகாடமிஷியனாக காட்டிக் கொள்வதற்காக விரும்பவில்லை, அப்படியான ஒருவராக இல்லை. ஆனால் அவர் உழைப்பு அந்த புள்ளியில் இருந்துதான் இருக்கு. தமிழ்நாடு தமிழருக்கே என்று வைக்கக்கூடிய அந்த முழக்கம் என்பது தேசிய இன விடுதலை கருத்தாக்கம் என்பது மேற்குலகத்திலே ஆட்கொண்ட காலத்தில் வந்த முழக்கம். அது அந்த தேசிய இன விடுதலை என்பது மேற்குலகத்திலே முதலாளித்துவ சமூகம் வந்ததற்கு பிறகு அல்லது அதனுடைய காலப்போக்கிலே விவாதம் வந்த பொழுது பேசிய ஒரு முழக்கத்தை இந்தியாவிற்குள் இந்த துணைக்கண்ட அரசியலுக்குள் மிக தெல்ல தெளிவாக முன்வைத்துள்ளார். அது வெறும் நில எல்லை அடிப்படையில் வைக்கவில்லை, ஆதிக்கத்தை எப்படி வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கான வடிவமாக இது இருக்க முடியும் என்பதை தெளிவாக உணர்ந்து அந்த நிலைப்பாடை முன்வைத்தார். அந்த நிலைப்பாடு அவர் இறுதி காலம் வரை எந்த இடத்திலும் ஒரு புள்ளி மாறாமல் இருந்தது. அப்ப அந்த அரசியல் என்பது, அந்த தேசிய இன விடுதலை என்பது இந்த ஆதிக்க அரசியலில் இருந்து தமிழர்கள் விடுவதற்கான ஒரே வழிமுறை என்பதாக முன்வைத்தார். அதற்கு பிறகுதான் இந்த சுயமரியாதை என்கின்ற அரசியல் வென்ற பிறகுதான் சமத்துவம் என்பது சாத்தியமாகும். அவர் அரசியல் விடுதலைக்கு முன்னிபந்தனையாக வைத்தது எது? பெண் விடுதலையை முன்னிபந்தனையாக வைத்தார், சாதி ஒழிப்பை முன்னிபந்தனையாக வைத்தார், ஒரு சமத்துவ மனநிலை கொண்ட சமூகம் உருவாக வேண்டும் என்பதை முன்னிபந்தனையாக வைத்தார். அது இல்லாமல் வந்து வருகின்ற ஒரு தீர்வு என்பது அரசியல் அதிகார மட்டத்தில் நமக்கான பதவிகளை உருவாக்குமே ஒழிய நம்முடைய இழிவான பட்டங்கள் என்பது போய்விடாது என்பதை தெளிவாக இருந்தார். இந்த சமத்துவ அரசியல் வலிமை பெறாமல், இந்த சுயமரியாதை அரசியல் வலிமை பெறாமல் அரசியல் விடுதலை சாத்தியமே இல்லை, அல்லது வருகின்ற அரசியல் விடுதலை என்பது உண்மையான மெய்யான அரசியல் விடுதலையாக இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக இருந்தார். அப்ப இந்த 2 போக்கையும், அதாவது அரசியல் அதிகாரத்திற்குள் நாம் பங்கெடுப்பது அல்லது அதை கைக்கொள்வது, அதில் மிக தெளிவான எடுத்த நிலைப்பாடு என்பது பார்ப்பனர்களான ஒரு அரசியல் அதிகாரம் நிறுவப்பட வேண்டும் என்பதிலே
அவர் எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை. அதுல மிக தெளிவாக இருந்தார். ஆனால் பார்ப்பனர்களால் ஒரு அரசு நிறுவப்பட்டதால் மட்டுமே சமூகத்தில் சமத்துவம் வந்துவிடும் என்று அவர் நம்பவில்லை. ஆக சமூக பணி என்பது, இயக்க பணி என்பது தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அது அரசியல் பணி, அரசியல் அதிகாரம், அதில் பங்கேற்பவர்களை விட வலிமையானவர்களாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். தேர்தல் அரசியலில் அவர் ஆர்வமற்று போன புள்ளி என்பது சமூக பணி செய்வதற்குரிய ஆட்களை, தோழர்களை, தொண்டர்களை உருவாக்கி விடாமல் செய்கின்ற ஒரு வேலையை இந்த தேர்தல் அரசியல் செய்து விடுகிறது என்கின்ற காரணத்தினால் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக பணி செய்யக்கூடிய கட்டமைப்பு வலிமையாக உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார், செய்து காட்டினார். அந்த இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்திய விடுதலைக்கு பிறகு அந்த சட்டப்பிரிவில் சாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவினை எரித்து அவர் நடத்திய அந்த வீர மிகுந்த போராட்டம் என்பது மிக தெளிவாக காட்டியது. ஒரு மக்கள் இயக்கம் எதை செய்ய வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் சமரசம் பெற்று இருக்க வேண்டும், ஏன் இந்திய விடுதலை போராட்டத்தை விட மிக தீவிரமான போராட்டமாக இந்த போராட்டம் இருக்க வேண்டும் என்று தெளிவாக பேசினார். ஏனென்றால் இந்தியாவுடைய விடுதலை என்பதை சமத்துவத்தை கொண்டு வரவில்லை, வெறும் பதவிகளை உருவாக்கியது என்பதை மிக தெளிவாக இருந்தது. அப்படியான ஒரு அரசியல் தெளிவு நிலை அவரிடத்திலே இறுதி காலம் வரை இருந்தது. அதிலே இந்த சமூக விடுதலையும் அரசியல் விடுதலையும் இணைந்த ஒரு விடுதலை வேண்டும் என்றால் தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற முழக்கத்தை உறுதியிருந்தார். அது இந்த இடத்திலும் அவர் மாற்றம், இரண்டும் இணைந்த ஒரு விடுதலை வேண்டும் என்றால் இந்த மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை கொண்ட அல்லது விடுதலை அடைந்த ஒரு நிலம், ஒரு ஆட்சி பரப்பு, ஒரு அதிகாரம் என்பது அவர்களுக்கு வேண்டும் என்பதை உறுதியாக பேசினார். இந்த இடத்தில் அவர் அதிலே தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்ப தந்தை பெரியாருக்கு பிறகான சூழல் என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? தந்தை பெரியாருக்கு பின்பான, அதுதான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். பெரியார் தொட்ட இடமாக நான் அதை பார்க்கின்றேன். ஒரு மார்க்சிய கூறுகளை மிக நுணுக்கமாக உள்வாங்கியவராக, சுயமரியாதை என்பதை முன்னிலைப்படுத்துபவராக இருந்தார். அவருடைய மார்க்சிய தொடர்பான அவருடைய நிலைப்பாடுகள், அவருடைய புரிதல்கள், சோவியத்தினோடுக்கான மேற்கொண்ட அவரது பயணங்கள் என்பது அவரை மிக விரிந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மாற்றியிருக்கிறார். மிக விரிந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மாற்றிருக்கிறார். அவர் தேசிய இன விடுதலை என்றால் அது எப்படியான விடுதலையாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இருந்திருக்கிறார். அதை மிக எளிய மொழியிலே அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே மேற்குலகத்தினுடைய அந்த மார்க்சியத்தினுடைய வார்த்தைகளை கடன் வாங்கி இவர் பேசவில்லை. இந்த மண்ணின் மொழியில் அவர் அதை பேசினார். இந்த மண்ணின் மொழியில் அவர் முன்வைத்தார். அதனால ஒரு தியராட்டிக்கல் மெட்டீரியலாக, அதை ஒரு கோட்பாட்டு அரசியலாக பார்க்காமல் இங்க தவிர்த்த ஒரு அவலம் இந்த மண்ணில் நீண்ட காலமாக மார்க்சியர்களிடம் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்று மார்க்சிய தோழர்கள் பெரியாரை பேச ஆரம்பித்திருக்கிறார். பெரியாரிய தோழர்கள் மார்க்சியத்தை பேச வேண்டிய இடத்தில் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் 1970களில் உலக ஒழுங்குநிலை மாறுகின்ற இடத்திலே புதிய பொருளாதார கொள்கை வருகிறது. இன்னைக்கு பேசப்படுகின்ற இந்த நியோ லிபரலிசம் என்ற ஒன்று வருகிறது. அதுவரை இருந்த இந்த முதலாளித்துவ கொள்கையில் வந்த ஒரு நிலைப்பாடு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் உருவாக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றுகிறார்கள். முதலாளித்துவம் என்பது தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, நட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது அதீத லாபத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் பழைய கீனிசிய தியரியை விட்டு இன்றைக்கு புதிய பொருளாதார கொள்கை என்று சொல்லப்படுகின்ற நியோ லிபரல் தியரியை கைக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். வாஷிங்டன் கன்சென்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் என்பதில் வருகிறது. அதிலே மிக முக்கியமான கூறு, இந்த புதிய பொருளாதார கொள்கை வெல்லப்பட வேண்டும் என்றால் அது வலதுசாரி கருத்தியலை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வலதுசாரி கருத்தியல் இல்லாமல் புதிய பொருளாதார கொள்கை என்பதை சாத்தியமாகிவிட முடியாது, அல்லது ஏகாதிபத்தியம் என்பது வென்றுவிட முடியாது. ஆக அந்த காலகட்டத்தில் இருந்த நாம் எதிர்த்த வலதுசாரி தன்மை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய வலதுசாரி தன்மையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. இன்றைய வலதுசாரி தன்மை என்பது அன்றைய வலதுசாரி தன்மையிலிருந்து இன்னும் ஒரு படி கூர்மையாக இருக்கிறது என்பதை நாம் விவாதத்தின் ஊடாக அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனியத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனியத்துக்குமான ஒரு வேறுபாடாக சிறு தகவலாக நாம் பார்க்க முடிகிறது என்றால், அன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனியம் அந்த மத ஆதிக்கம், ஒரு சமூக ஆதிக்கம், அதனோடு சேர்த்து நிலத்தின் மீது அவர்களுக்கான ஆதிக்கத்தை விட்டுவிடாமல் இருக்கார்கள்.
மிகப்பெரிய பண்ணையாளர்களாக இருந்தார். அந்த பண்ணை நிலத்தை விட்டு அவர் விரட்டுவதும் திராவிட இயக்கத்துடைய பெரும்பணியாக இருந்தது. அந்த நிலத்தை மீட்டெடுக்கக்கூடிய பெரும்பணியாக இருந்தது. அந்த நிலம் அவர்களுடைய மூலதனமாக இருந்தது. அந்த நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பில் இருந்த அந்த பார்ப்பனர்களை அப்புறப்படுத்துவது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த பார்ப்பனியம் என்பது உலக ஏகாதிபத்தியத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனியமாக இருக்கிறது. இன்றைக்கு RSS பாரதிய ஜனதா கட்சி வருகிறது என்றால் அது வெறும் இந்து மதத்தின் மீது வளர்த்த வேண்டும் என்பதற்கோ அதன் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் அடிப்படையாலோ கடவுள் மீது இருக்க பக்தியாலோ அல்ல, பணத்தின் மீது இருக்கக்கூடிய பக்தியால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாளித்துவத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பணியாட்கள் ஏகபோகமாக வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் RSS வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருளாதார நோக்கம் இல்லாமல் இவர் கிடையாது. அந்த பொருளாதார நோக்கம் இல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய மதவாதம் என்பது வளரவில்லை. இரண்டும் இணைந்து பின்னி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அன்றே முன்கூட்டி உணர்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒரு தீர்க்கதரிசியாக அவர் பார்க்கின்ற புள்ளி என்பதுதான் அதான் வளவர் எடுப்பு என்று ஆரம்பிக்கின்றார். திராவிட இயக்கம் இந்த புள்ளியை மிக நுணுக்கமாக, அது உணர்வுபூர்வமாக அல்ல, மிக நுணுக்கமாக பொருளாதார புள்ளியிலும் அது அணுகியது. அது எந்த இடத்திலும் அந்த ஆய்வு புள்ளிகளை அவர் விட்டுவிடவில்லை. இந்திய பெருமுதலாளி வர்க்கத்தை பற்றி பேசிய சுனிதிகுமார் கோஷியுடைய அதே உழைப்பு, அதே கூர்மையான பார்வை பணத்தோட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர் வெளிப்படுகிறது. 1940களில் வெளிவந்த அந்த பொருளாதார ஆய்வு திராவிட அரசியலினுடைய ஒரு பொருளாதார கோட்பாட்டை தெளிவாக வரையறை செய்கிறது. மிக எளிமையாக, மிக தெளிவாக, எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு சேர்த்த அந்த திராவிட இயக்க கட்டமைப்பு என்பதுதான் இன்று மீள கட்டமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பணத்தோட்டத்திற்கு பிறகு எத்தனை பொருளாதார ஆய்வுகளை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம் என்பது குறித்தான கவனம் நமக்கு தேவைப்படுகிறது. அதையும் இன்று இருக்கக்கூடிய பொருளாதார நிலையையும் இணைத்து பார்த்தால் மட்டும்தான் இங்கு ஏன் மதவெறி வளர்கிறது, இங்கு ஏன் மாநில உரிமை பறிபோகிறது, இங்கு ஏன் மொழி உரிமை பறிபோகிறது, இங்கு நம்முடைய மூலதனம் என்பதற்கான எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இவர்கள் ஏன் முடக்கப்படுகிறார்கள், ஏன் சாதி தலைவிரித்து ஆடுகிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இது நமக்கு தேவைப்படுகிறது. அது தோழர்களே, இந்த அரசியலை நாம் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இந்த புள்ளியில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். மார்க்சிய பார்வையை சொல்ல வேண்டும் என்றால் நிதி மூலதன குவிப்பு எந்த பக்கத்தில் இருக்கிறது என்பதையும் சேர்த்தால் இந்த மதவாதத்தையும் பார்ப்பனியத்தையும் இந்த ஆரிய அரசியலையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. பணியாட்களினுடைய அந்த நிதி மூலதனம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பெரிய கார்பரேட் கம்பெனி வளர்ச்சி, அசுர வளர்ச்சியை புறக்கணித்து விட்டு பார்ப்பனிய எதிர்ப்பை நாம் பார்க்க விட முடியாது. ஏன்னா பார்ப்பனிய சமூகம் அல்லது இந்த இந்துத்துவ அரசியல், இந்த மதவெறி அரசியல் என்பது எந்த இடத்திலும் பணியாட்களினுடைய லாப வேட்டையை கேள்வி கேட்கவில்லை, மாறாக அவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது, அவர்களை வளர்க்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்தது என்றால் காங்கிரஸ் கட்சி ஒரு துறையில் அவருக்கு வேண்டியதை வைத்து ஊழல் செய்திருக்கலாம். ஆனால் அரசையே ஒரு ஊழல் செய்து தனக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக, ஒரு தேசத்தையே கம்பெனியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய கட்சிகள். அதனாலதான் எங்க ஆட்சியில் எந்த ஊழல் இருக்குன்னா நீங்களே ஊழல் தான், நீங்களே ஊழல் தான். அரசு எந்திரத்தையே ஊழலுக்கான எந்திரமாக மாற்றிவிட்டார்கள். தனித்த ஊழல், தனித்தவர் ஊழல் என்பது கிடையாது, ஒட்டுமொத்த நிறுவன ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிறுவன ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண பணம் அல்ல, அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் சாதாரண பணம் அல்ல. கடந்த 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் சம்பாதித்ததை விட பல 100 மடங்கு அதிகமான பணத்தை அவர் பெருக்கி விட்டார். அதனால தனிப்பட்ட ஊழலை பற்றி பேச முடியாது அவங்க கிட்ட. அப்ப இந்த தேசத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாம் எவ்வாறு மீளப் போகின்றோம்? இது மிக முக்கியமான கேள்வியாக நாம் முன்னே எழுதுகின்றோம். இந்த இடத்துல தான் இங்கே பெரியாரிய தோழர்கள், மார்க்சிய தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள், இஸ்லாமிய தோழர்கள் என்ற அனைவரும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு பெரும் ஒரு அரசியலை இந்தியாவுடைய வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாடு சாதித்து காட்டியிருக்கிறது. அதனால் தான் மதவெறி என்பது இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் நாம் இந்த அரசியல் இணைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இங்க இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் இஸ்லாமிய வெறுப்பின் அனுப்பினர் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுடைய தொழில்கள் முழுவதும் பனியாட்கள் வசமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. தமிழர்களுடைய தொழில்கள் முழுவதும் பனியாட்கள் வசமாக மாறிக்கொண்டிருக்கின்றன.
அதனால பெரியார் அன்றைக்கே அவர் பேசினார். அண்ணா அவர்கள் அதை அன்றே அவர் ஆவணப்பூர்வமாக எடுத்து காட்டுகிறார். இந்த பனியா அரசியலை நாம் உணர்ந்து அரசியல் பூர்வமாக எதிர்க்கவில்லை என்றால், கையாளவில்லை என்றால், மதவாதம் வளர்வதை நம்மால் தடுத்துவிட முடியாது. இங்க மார்வாடிகளினுடைய அந்த நிதி பெருக்கத்தை, கட்டுப்பாட்டை கேள்வி எழுப்ப முடியல அப்படின்னா RSS நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப இது ரெண்டையும் தனித்து பிரித்து பார்க்கக்கூடிய நிலை இங்கு இல்லை. அதே போல இந்துத்துவ ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள், நீங்களே பிரிந்து என்று பேசுவார்கள். ஆதிக்கம் என்பது எப்பொழுதுமே சர்வாதிகாரமாக தான் இயங்கும். ஜனநாயகம் என்பது பல குரல்களாக தான் இயங்க முடியும். அந்த பல குரல்களாக இருப்பதுதான் ஜனநாயகத்தின் வழியாக நாங்கள் பார்க்கணும். பிரிந்து இருக்கிறோம் என்பதல்ல. ஒவ்வொருவருக்கும் இயங்குவதற்கென்ற தளம் இருக்குது. அந்த தளத்தில் ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தளங்கள் அனைத்தும் தேவைப்படுகின்ற காலத்தில் ஒன்றாக இணைந்து நின்று பாசிசத்தை எதிர்த்து நிற்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயக அரசியல். அதே சமயத்தில் இங்கே தேர்தல் அரசியல் இயங்கக்கூடியவர்கள் அவர்கள் திராவிட கருத்தியலை தீவிரமாக உள்வாங்கியவர்களோ, மார்க்சிய கருத்தை உள்வாங்கியவர்களோ, அல்லது அதில் புரிதல் இருக்கக்கூடியவர்களோ, அல்லது குறைப்புரிதலோடு இருக்கக்கூடியவர்களோ, இவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சமூக இயக்கங்களுக்கும் ஆன ஒரு உரையாடல் வெளி தமிழ்நாட்டில் இல்லை. அது தேவைப்படுது. அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமூக இயக்கங்களை, மக்கள் இயக்கங்களை கண்டுகொள்வதில்லை. அது அந்த இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதல்ல முக்கியம், அது எதை பேசுகிறது என்பதுதான் முக்கியம். அந்த கருத்தியல் வழிகாட்டுதல் என்பது சமூகத்தினுடைய தேவை. இந்த அடித்தட்டு மக்களிடமிருந்து இந்த கருத்தியல் மேலே வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் பல நூறு இயக்கங்கள் இருக்கிறார்கள். இந்த இனத்தினுடைய பல தேவைகளை, அவசியத்தினை, கோரிக்கைகளை பல இயக்கங்கள் பல வடிவங்களில் முழங்குகிறார்கள். இதையெல்லாம் தொகுத்து அரசியல் கட்சிகளுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு, அதற்குரிய தளத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக நாம் பார்க்கவில்லை. பொது எதிரியாக இருப்பது நாகப்பூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாம்பு தான். அந்த நச்சு பாம்பை அழிக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொருவரும் கையில அவர்கள் தடி வைத்திருப்பார்கள், கடப்பாறை வைத்திருப்பார்கள், மம்பளி வைத்திருப்பார்கள். நோக்கம் ஒன்றுதான், பாம்பை அடிக்க வேண்டும் என்பதுதான். விரட்ட வேண்டும் என்பதில்லை, அடிக்க வேண்டும் என்பது, அதை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதை யாருக்கு மாற்றுகிறது கிடையாது. ஆனால் அதற்குரிய வேலை திட்டத்திலே மிக முக்கியமானது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் அரசியல் கட்சிகளை விட வலிமையானதாக இருந்தால் மட்டும்தான் தந்தை பெரியார் எப்படி ஒரு ஆளுமையாக அந்த காலகட்டத்தில் இயங்கினாரோ அதை இந்த காலத்தில் சாத்தியப்படுத்த முடியும். அதைத்தான் நாங்கள் வேறுபாடாக பார்க்கிறோம். தந்தை பெரியார் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அவருக்கு அடுத்தபடியாகத்தான் எந்த கட்சிகளும், எந்த கட்சியினுடைய முதலமைச்சரும் இருந்தார்கள். அவருடைய ஆளுமையை தாண்டியோ மீறியோ இல்லை. தந்தை பெரியாருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள ஏன் அரசியல் கட்சிகளை ஆதரித்தார்கள்? அவர் முன்னெடுக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை அல்லது நபர்களை அவர் முன்னிறுத்துவது தயங்கியது இல்லை. அந்த வலிமை பெரியாருக்கு இருந்தது. பெரியாரை மீறி, பெரியார் கொடுத்த வாக்குகளை மீறி அவர்கள் இயங்கிவிட முடியாது. ஆனால் அப்படியான ஒரு சூழல் இப்பொழுது இல்லை என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. இங்கே இயக்கங்கள் தனித்து நின்றாலும் மிக வலிமையான ஒரு குரலை பதிவு செய்யக்கூடிய இயக்கங்களாக இருக்க வேண்டும். ஏன் விவசாய போராட்டம், உழவர் போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்தது என்றால் அது உழவர் இயக்கங்கள் அரசியல் கட்சியை கடந்து வலிமையான இயக்கங்களாக இருந்தன, இன்றும் இருக்கின்றன. அதனால அவர் அரசியல் கட்சியை சார்ந்து நிற்கவில்லை. அகாலிதளையோ அங்க காங்கிரஸ் கட்சியையோ அல்லது பிற கட்சிகளையோ சார்ந்து நிற்காமல் தனித்து வலிமையாக ஒற்றை கோரிக்கையில், ஒற்றை இலட்சியத்தில் அவர்கள் துணிந்து இறுதி வருகின்றார்கள். அதனால் சாத்தியப்படுத்தினார். அப்படியான ஒரு வலிமையான மக்கள் இயக்க கட்டமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. எதை இருக்க வேண்டும் என்பது என்றால், கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றன, இயக்கங்கள் RSS வீழ்த்துகின்ற பொறுப்பை மேற்கொள்ள. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு வேளையிலும் சொல்லி வருகிறோம், பாரதிய ஜனதா கட்சி அல்ல, RSS நினைத்தால் 1000 பாரதிய ஜனதா கட்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் ஒரு RSS உருவாக்கிவிட முடியாது. அந்த இடத்தில் தான் மக்கள் இயக்கங்களுடைய முக்கியத்துவம் வருகிறது. 2005-6 வருட கணக்கிலே RSS-க்குள் விவாதம் நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி RSS கோட்பாட்டை முன்னெடுத்து செல்லுவதிலே அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்கின்ற விமர்சனத்தின் அடிப்படையில் RSS மூத்த தலைவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்புறப்படுத்திவிட்டு வேறொரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று விவாதித்திருக்கிறார்கள்.
அவர்கள் நினைத்தால் சாத்தியமாகும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி தன் ஆட்சி பறிபோனாலும் கூட, அதுக்கு தலைவர்களுடைய தலைகள் பறிபோனாலும் கூட RSS சொல்லுவதை கேட்பதற்கான ஒரே காரணம், 1000 பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கக்கூடிய வலிமை RSS இருக்கிறது. அது எந்த இடத்திலும் RSS என்பது பாரதிய ஜனதா கட்சி கீழ்ப்படிந்ததாக தன்னை மாற்றிக்கொள்வது. அப்படியான ஒரு வலிமை இங்கே மக்கள் இயக்கங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னார், நாங்கள் எங்களது தோல்விக்கு அடிப்படை காரணம் இங்கு இருக்கக்கூடிய சிறு சிறு மக்கள் இயக்கங்கள் தான் காரணம் என்று சொன்னார். அவர் உணர்ந்து விட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஆரோக்கியமான அரசியல் என்பது 2 தளங்களும் முற்போக்கு அரசியல் முன்னகர்வுதான் அதனுடைய வலிமையான ஒரு நிகழ்வாக நமக்கு இருக்கிறது. இந்த 2ஐயும் வலுப்படுத்துகின்ற ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வேரிலே வலிமை ஊன்றி நிற்க வேண்டும். அது என்னவென்றால் மக்கள் இயக்கங்கள் வலிமையான ஒரு இயக்கமாக மாறி நிற்க வேண்டும். இதுதான் முக்கியமான கருத்து. அதே போலதான் தோழர்களே, நாம் வர்க்க அரசியலையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் சொத்து வைத்திருப்பவரும் பெரியாரிஸ்டாக இருக்கின்றார். இங்க அன்றாட கட்சியும் பெரியாரிஸ்டாக இருக்கிறார்கள். யார் பெரியாரிஸ்ட்? யார் சமூக நீதியை பேசுவார்? எது சமூக நீதியை கொடுக்கும்? எது ஆதிக்க அரசியல் வேறு இருக்கக்கூடிய வலிமையை, நீதியில் இருக்கக்கூடிய சமரசமற்ற வலிமை எது கொடுக்கும்? இந்த வர்க்க அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எந்த வர்க்கத்துக்கான அரசியல் நமக்கு தேவைப்படுகிறது? திராவிட அந்த முற்போக்கு கருத்தியல் என்பது யாருடைய வர்க்க அரசியலை முன்னெடுத்த போகிறது? இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சமூக நீதி கோட்பாடுகளின் அடிப்படையிலான இந்த அர்ச்சகர் அனைத்து சாதி அர்ச்சகராகுவது என்பது இந்துத்துவத்தின் முதுகெலும்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான நகர்வு என்பது நாம் யாருக்கு மார்க்கத்தில் இருக்க முடியுமா? ஏனென்றால் அது இல்லை என்றால் இந்துத்துவம் கிடையாது. இந்துத்துவம் கிடையாது. அனைத்து சாதியும் அர்ச்சகராகி விடலாம் என்றால் இந்து மதமே கிடையாது. அவன் கடவுளே கிடையாது சொல்லிட்டு போயிருவான். அதுதான் சொன்னாங்க. அது இந்த மண்ணினுடைய அரசியலில் இந்த கோரிக்கை என்பது ஒரு சட்டபூர்வமாக மாற்றப்பட்டது என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் 2000 ஆண்டுகால போராட்டத்தினுடைய வெற்றியாக வந்திருக்கிறது. அப்படியான ஒரு நகர்வை செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் தோழர்களை இன்னொன்றையும் சேர்த்து நான் பார்க்க விரும்புகின்றேன். ஏனென்றால் உலகமயமாக்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த WTO போன்ற ஒப்பந்தங்கள் என்பது அதிகார குவிப்பை தான் கொடுத்துகின்றன. ஒன்றிய அரசு ஏன் அதிகார குவிப்பு தேவைப்படுகிறது என்றால், இந்த புதிய பொருளாதார கொள்கையால் WTO வழியாக வரக்கூடிய கொள்கை திட்டங்களுக்கு இனிமேல் நாங்கள் பிசினஸ் பண்ணி லாபம் சம்பாதிச்சு முதலாளித்துவத்தை காப்பாற்ற முடியாது. சாமானிய மக்களுடைய மொத்த சொத்தையும் கொள்ளையடித்தால் மட்டும்தான் முதலாளித்துவத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நிலையில் இருக்கிறது. சாமானிய மக்களுடைய சொத்தை கொள்ளையடிக்கணும் என்றால் அதற்கு தடையாக இருப்பது கூட்டாட்சி தத்துவம் தடையாக இருக்கிறது, மாநில சுயாட்சி தடையாக இருக்கிறது. ஆகவே அனைத்து அதிகாரங்களையும் மையத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசிலே அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்றால் இந்த பொருளாதார கொள்கை குறித்தான விவாதம் இல்லாமல் முன்னெடுத்து விட முடியாது. இந்த தனியார் மையத்தை கேள்வி எழுப்பாமல் முன்னெடுத்து விட முடியாது. இந்த உலக வர்த்தக கழகத்தினுடைய ஒப்பந்தங்களை பற்றி பேசாமல் இந்த மாநில சுயாட்சி என்பதை நம்மால் வென்றுவிட முடியாது என்பதை உணர வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மீன்வள மசோதா வந்திருக்கிறது, விவசாய மசோதா வந்திருக்கிறது. இதெல்லாம் மாநிலங்களுக்கான உரிமையை பட்டியலில் இருக்கக்கூடியவை. இதே போலத்தான் கல்வி என்பது நமக்கான உரிமை என்பது அங்கே கொண்டு சென்றாரை அவர் பகிர்ந்து கொண்டார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார காரணிகளோடு பார்ப்பனிய கூறுகளும் சேர்ந்து நின்றுதான் இன்றைக்கு மாநில உரிமையை அழித்துக் கொண்டிருக்கின்றன. அதையும் இணைத்துத்தான் நாம் இந்த அரசியலை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மாநில உரிமையை வென்றெடுக்க முடியும். அந்த இடத்தில் தான் பெரியார் வடிவமைத்த அந்த கொடியின் மையத்தில் இருக்கக்கூடிய சிவப்பிற்கு முக்கியத்துவம் வருகிறது. அதை உணர்ந்துதான் அந்த சிவப்பை வைத்திருக்கின்றார். ஆக இந்த இரண்டையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். இது இல்லாமல் போகும் என்றால் ஒன்றிய அரசினுடைய கொள்கையோடு எந்த இடத்தில் முரண்பட வேண்டும் என்றால் இந்த புள்ளியில் முரண்பட வேண்டும். மேற்பொருள் இயக்கம் இதோடு சேர்த்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது. அது தமிழ்நாடு அரசு இங்கே மாநில உரிமை பேசுகின்ற திமுக திராவிட முன்னேற்ற கழகம்
இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இந்த வெளியுறவு கொள்கை தான் பொருளாதார கொள்கையை முடிவு செய்கிறது, பாதுகாப்பு கொள்கையை முடிவு செய்கிறது. அனைத்து கொள்கைகளும், இந்த பிராந்திய ஒப்பந்தங்கள் என்ற அனைத்து கொள்கைகளும் வெளியுறவு கொள்கை தான் முடிவு செய்கிறது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையிலே தமிழ்நாட்டுக்கு ஏன் முக்கியத்துவம் வர வேண்டும் என்றால், தமிழ்நாடு எல்லையோர மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாடு எல்லையோர மாநிலமாக இருக்கிறது. ஆக எல்லையோர மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு தான் அந்த எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடு குறித்தான கொள்கையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்க வேண்டும். அதிகாரம் இருக்க வேண்டும். இங்கே ஈழத்தமிழருக்கும் நமக்குமான உறவு என்பது இந்தியா இலங்கை நாடுகள் வருவதற்கு முன்பாகவே 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த உறவு. உன்னுடைய தூதரகமா என்னுடைய தூதரகமா சேர்ந்தது முடியாது. உங்களை எல்லாம் விட மூத்தவர்கள் எங்கள் மக்கள். இந்த முடிவை யார் எடுக்க முடியும் என்றால் தமிழக தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் அரசும் தமிழக மக்களுக்கான அரசும் சேர்ந்துதான் முடிவெடுக்க முடியும். அது எங்கேயோ டெல்லியில குஜராத்ல உட்கார்ந்து உத்தரப்பிரதேச உட்கார்ந்து இருக்கிறவன் இங்கே இந்த மண்ணினுடைய மக்களினுடைய அரசியலை ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா சாத்தியப்படுத்திக்க முடியாது. அது மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. ஆகவே இந்த வெளியுறவு கொள்கையில் நாம் முடிவெடுக்க வேண்டியது 1950-60 இருந்த நிலைப்பாடுகள் உலக ஒழுங்கு என்பது வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக ஒழுங்கு என்பது வேறு. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இந்த கோட்டைப்பட்ட மீனவர் பிரச்சனை விவாதமாக்கப்பட்ட பிறகு 4-5 நாட்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டிலே வந்து ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். எதை பற்றி பேசுவதற்கு என்றால், அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் சிக்கல் என்று பேச வந்திருக்கின்றார். அவர் இந்த மீனவர்களுக்காக பேசவில்லை, அந்த மீனவர்களுக்காக பேசவில்லை, அந்த அரசு நலனுக்காக பேச வந்திருக்கின்றார். அவர் சந்திக்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதல்வரை உடைய ஆளுநர் அல்ல, ஆட்டுத்தாடிகள் அல்ல. இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரைத்தான் அவர் சந்திக்க வேண்டும். ஆனால் அப்படியான மரபுகள், அந்த உரிமைகள் என்பது மீறப்படுகின்றன. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி எழுப்ப வேண்டிய அரங்குகளை நாம் உருவாக்க வேண்டும். நாம் முரண்பட்டவர்கள் அல்ல, கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள். இந்த கருத்து வேறுபாடு என்பது ஜனநாயகத்திற்கு உரம் சேர்க்கக்கூடிய ஒன்று, அது வலிமைப்படுத்தக்கூடிய ஒன்று. அது இனிவரும் திராவிட இயக்கத்தை, திராவிட சித்தாந்தத்தை, தமிழ் தேசியத்தை, தமிழர்கள் உரிமை களத்தை மேலும் மேலும் ஜனநாயகப்படுத்தும், வலிமைப்படுத்தும். அதிலே நாம் ஆறினுடைய இரு கரைகளாக நின்று இந்த தேசத்தை காப்போம் என்று சொல்லி, நான் சொல்லக்கூடிய தேசம் தமிழ் தேசத்தை காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.